வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து தொலைஞ்சிருச்சு, உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் தெரியல, அதை வந்து நம்ம ஆன்லைனில் எப்படி உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் எடுத்து உங்களுக்கான எபிக் அதாவது ஓட்டர் ஐடி கார்டு வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, அந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு வந்து இந்த வெப்சைட்டுக்கு வந்து டேரெக்டாக வந்துருங்க. அந்த வெப்சைட்டுக்கான லிங்கையும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஆப்ஷனில் வந்து செக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் தெரிஞ்சதுன்னா எபிக் நம்பர் போட்டு உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு தெரியாது, நம்மளுடைய ஓட்டர் ஐடி நம்பர் தெரியாது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் பாருங்க. செகண்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் நேம், அதாவது ஃபாதர் இல்லை ஹஸ்பண்ட் அந்த மாதிரி நேம், அதுக்கு நெக்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஜெண்டர், இந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி கீழே கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதை கொடுத்து சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கீழே ஷோ ஆகும். இது வந்து செகண்ட் மெத்தட். தேர்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்க, மொபைல் நம்பரு. சர்ச் மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷ் அப்படின்றத லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் இந்த கேப்சா கோட் அப்படியே என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் அந்த ஓடிபியை டைப் பண்ணிட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கான ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். அந்த டீட்டெயில்ஸ் வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ செகண்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, மொபைல் நம்பர் லிங்க் ஆகாமல் இருக்குது பாருங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் வந்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து டைப் பண்ணிங்க. கரெக்டாக உங்களுடைய நேம் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து கரெக்டாக டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஏஜ் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்தாலும் கொடுங்க, கரெக்டான இயர், டேட்டு, மந்த், இயரு, இல்லைனா ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2 ஆப்ஷனில் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜில் வந்து ஏஜை கொடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்லேயே பாருங்கள், டாப் ஒன்று விட்டாச்சு. உங்களுடைய ஸ்டேட் வந்து மெயினாக வந்து உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணணும். ஸோ செகண்ட் பாருங்கள், உங்களுடைய லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கான டிஸ்ட்ரிக்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிட்டு சட்டமன்ற தொகுதி எதுவோ உங்களுடைய சட்டமன்ற தொகுதியை செலக்ட் பண்ணிட்டு கீழே கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க 78 சர்ச். உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கீழே வந்துருச்சு பாருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் தகவல் அச்சிடவும் பிரிண்டர் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து இந்த எபிக் நம்பர் இருக்கு பாருங்க. ஸோ இந்த எபிக் நம்பரை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க எபிக் நம்பர்னு. ஸோ இந்த எபிக் நம்பரை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அத்தன்டிகேட் யூஸிங் ஓடிபி கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை வந்து பார்த்து என்டர் பண்ணிங்க. ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுங்க. கொடுத்த உடனே ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். இதில் டீட்டெயிலாக கொடுத்தாங்க. ஓடிபி வெரிஃபைட் டன் சக்ஸஸ்ஃபுல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரைட் சைடில் பாருங்கள் டவுன்லோட் எபிக் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான கார்டு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கான கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸோட வந்து ஓப்பன் ஆகும். இதை வந்து நீங்கள் வந்து நெட் சென்டரில் கொடுத்து நீங்கள் உங்களுக்கான கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் வந்து ஓட்டர் ஐடி கார்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வாக்காளர் அட்டையை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போகிற அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.